சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணியில் உள்ள செல்போன் விற்பனை கடையில் விலை உயர்ந்த செல்போன்கள் மற்றும் பணம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம்போல் கடையை திறக்க வந்தபோது ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கடை மேலாளர் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த விலை உயர்ந்த 6 ஐபோன், 2 சாம்சங் போன் மற்றும் 1,07,000 ரூபாய் திருடு போனது குறித்து புகார் அளித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததே இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெற வழிவகுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மண் திருட்டில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இயற்கை வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஜேசிபி வாகனங்கள் இயக்கவும் பாறைகள் உடைக்கவும் நீதிமன்ற தடை உள்ள நிலையில் கோத்தகிரியில் அரசு அனுமதியின்றி தேயிலை தோட்டங்களை அழித்து உல்லாச விடுதிகள் கட்ட சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இந்த சட்டவிரோத செயல்களுக்கு கீழ் கோத்தகிரி திமுக ஒன்றிய செயலாளர் பீமனின் உறவினரான திமுக நிர்வாகி காவிலோரை ஆனந்த் உதவியதாக புகார் கூறப்பட்ட நிலையில் ஆனந்தின் வாகனத்தை பயன்படுத்தி பாலசுப்ரமணியன், வேம்புராஜ் ஆகியோர் மணல் திருட்டில் ஈடுபட்டனர். இது குறித்த புகாரின் பேரில் திமுக நிர்வாகி ஆனந்த், பாலசுப்ரமணியன், வேம்புராஜ் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.